வாங்க இன்னைக்கு ஃபிஷ் டேங்க் மீன் தொட்டி எப்படி சுலபமாக ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அது என்ன ஈஸியாக சுலபமாக ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்லாம் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேங்க் க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மீன் எல்லாமே பிடிச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம் சின்னதாக. இந்த மாதிரி கலர் மீன்லாம் நீங்களாம் யாருன்னா பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல பார்த்துருக்கீங்கன்ட்டும் அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பெரிய மீனை கூட பிடிச்சிடலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மீனெல்லாம் பிடிக்கவே முடியாது. ஆக்சுவலாக இப்போ பிடிக்கும் போதே ஒரு மீன் கீழே விழுந்துச்சு, ரொம்ப பயந்துட்டோம். ஸோ அப்படியே எடுத்து அது போட்டு பழுப்பை வச்சு தாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்க இந்த மாதிரி சின்ன பழுப்பே போதும். இந்த மாதிரி 2 சைடில் இருக்கிறதுல ஒரு சைடில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏர் போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டேப் திறந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. தண்ணியை ஸ்லோவாக வச்சுட்டு இன்னொரு சைடு ஹோல்ஸில் தண்ணியை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும் போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு அது மேலே வரும். அந்த மாதிரி வரும்போது 2 சைடுமே கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைடு பழுப்பு கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி டவுன் பண்ணியும் பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதில் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்டி பக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ 2 சைட்லேயும் க்ளோஸ் பண்ணியே இருக்கும் கை. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தண்ணி உள்ள ஃபிங்கர் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்க ஒரு சைடு பழுப்பை தண்ணி உள்ள பொறுமையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் நீங்கள் பக்கெட்டி வச்சுருக்கீங்க. அந்த பக்கெட்டியில் தண்ணி விடலையும் பக்கெட்டிலையும் பழுப்பு வைக்கும் போது கை வச்சு க்ளோஸ்லேயே தான் இருக்கணும். ஆக்சுவலாக அது பொறுமையாக தண்ணியில் இருக்க பழுப்பில் இருக்க ஃபிங்கரை மட்டும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த பக்கெட்டில் இருக்க ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்போ தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் வேறு எதனா கல் க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கல் க்ளீனிங் அண்டு இந்த மோட்ரு க்ளீனிங் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பக்கெட்டி ஃபில் ஆகிடும். உங்களுக்கு தண்ணி மட்டும் வராதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்பயே தெரியும் உங்களுக்கு அடியில் தங்கிட்டு இருக்க அந்த அழுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பழுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சிங்கனாலே அதில் இருக்க மொத்த அழுக்குமே உங்களுக்கு கீழே பக்கெட்டியில் வந்துடும். உங்களுக்கு கீழே இருந்து மட்டும் பழுப்பை வெளியே எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது காற்று போயிடும். அகெயின் நீங்கள் மறுபடியும் அந்த மாதிரி பழைய மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியிலே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அழகாக இதுவாகிடும். நாங்கள் இந்த தொட்டியை தூக்கிட்டுலாம் போக முடியாது, செம்ம வெயிட்டு. ஸோ அதனால் இங்கே இருந்த இடத்துலையே நம்ம எப்படி க்ளீன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் இருக்குன்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பெரிய தொட்டி அதனால் இப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சின்ன தொட்டி நாங்கள் கையிலே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்னென்னா கண்ணாடி தானே. ஸோ அதனால் அது உடஞ்சிச்சுன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் லாஸ். அதுக்காக நம்ம இங்கேயே வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரிக்கில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் மிச்சமாகும். உங்களுக்கு மாதிரி ஒரே இடத்துல வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அது பொருள் டேமேஜ் ஆகுது நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வீட்டு ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணும் போது என்னோடய வேலை என்னென்னா இதில் நம்ம தண்ணி ரொம்பிடுச்சா இல்லையான்ட்டு பார்க்குறது மட்டும்தாங்க எங்கள் வேலை. மற்றதில் என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அங்கே நின்றுட்டு ஃபுல்லாக ஹெல்ப்பர் வேலையெல்லாம் செய்வாங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாமே. இன்னும் ஒரு நாளில் சோப்பு போட்டு டிப் பண்ணி நீங்கள் அதில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃபிஷ் டேங்க் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறது. அது இல்லாமல் இதுதான் இன்னொன்று மெயின். ஆக்சுவலாக தண்ணியில் ஒரு கை அளவு கல் உப்பு போடணும். கல் உப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ அதனால் நான் இதில் சால்ட் உப்பு தான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அது ஏன் போடுறோன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி ஏன் கல் உப்பு போடணுன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? கல் உப்பு இயற்கையானது. அதனால் அதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இருக்காது. சால்ட்டில் கொஞ்சம் கலப்படம் இருக்கும். அதனால் தான் இங்கே வேறு ஆப்ஷன் கிடையாது சவுதியில். அதுக்காக நான் சால்ட்டே இதில் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபிஷ் டேங்க்குக்கு கேன் தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மீனுங்கள்லாம் மாதத்தில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் போதும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த கலர் ஃபிஷ் வாரம் அழுக்கு பண்ணிகிட்டே இருக்குது ஃபிஷ் டேங்க்கை. அதனால் வேறு வழி இல்லாதன்னு நாங்கள் நார்மல் தண்ணியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்கலாம் கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நார்மல் வாட்டரே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபிஷ் டேங்க்குக்கு. டீயில் சால்ட் போட்டு உடனே ஃபிஷ்ஷை விட்டுறாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த மாதிரி ஃபிஷ்ஷை அது உள்ளே விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ மீன் செத்துடும்ல. அதனால் நம்ம சால்ட்டு போட்டால் கொஞ்சம் அதுங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் பாக்டீரியாஸில் கொஞ்சம் கட்டுப்படுத்தும். மெயினாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டிங்கன்னா அந்த கல்லுப்பு ஃபுல்லாக கரையை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ்ஷை விடுங்க. நீ எடுக்கும் போது அந்த பழுப்பு போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட்டி டவுனில் வச்சுக்கோ.
வச்சுக்கோங்க. ஃபிஷ் டேங்க் எப்போவுமே நம்ம மேலே ஹைட்டில் தான் வைப்போம், அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பழுப்பு நீங்கள் இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் எந்த பழுப்புமே வந்து வாங்கலை ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக வீட்டில் இருந்த பழுப்பை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பழைய பழுப்பு தான் இது எங்ககிட்ட யூஸ் பண்ணாமல் இருந்த ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்த டாய்லெட்டுக்கு ஃப்ளஷ் பண்ணுற அந்த பழுப்பு தாங்க இது நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பழுப்பு எந்த மாதிரி உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபிஷ் டேங்க் அந்த தொட்டியெல்லாம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பழுப்பு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஆனால் வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு மொண்டு மூத்திக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு வீட்டில் இருக்க குட்டிங்களையும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் காவலுக்கு விடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கலர் மீனுக்கெல்லாம் மோட்ரு கம்பல்சரி வச்சே தான் ஆகணும். ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அதனால் மோட்ரு வச்சுருக்கோம். இந்த மோட்ரு 70 ரியால் ஆகிடுச்சு இந்த மோட்ரு மட்டுமே. மீனோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு ரேட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு தான் தம்மத்தோண்டா, நான் ரேட்டு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. 11.50 ரியால் வருது. ஒரு மீனோட ப்ரைஸ் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 253 ருபீஸ் வருது. நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி இவ்வளோ காசு கொடுத்து மீன் வாங்குவீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 பெனிஃபிட் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணிக்கு வந்து இந்த மாதிரி மொண்டு ஊற்றிட்டு இல்லாமல் அதை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலான்ட்டு ஒன்றும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க்கை எப்படி நம்ம டேமேஜ் இல்லாமல் கழுவலாம், வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியும் அதுலேயும் சொல்லியிருக்கேன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதுதான், இந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் இல்லாமல் எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபிஷ்ஷை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சால்ட் யூஸ் பண்ணுறதை பற்றியும் சொல்லியிருக்கேன் நான் இதில். ஸோ இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் 4வது ஒரு விஷயம் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னன்னு சொல்லிட்டு. ஃபிஷ் டேங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு ட்ரிக்ஸு டிப்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியாமல் இருக்கலாம்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்கில் போட்டிருக்க இந்த கல் கூட வந்து ஒரு பேக் வந்து 5 ரியால்னு இருந்தது. நான் 2 பேக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பெரிய கல்லாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பெரிய ஃபுட்டு நம்ம ஊரில் வைக்கிற ஃபுட்டே கிடச்சிது. ஸோ அதனால் நான் அந்த ஃபுட்டே வாங்கிட்டேன். அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 13 ரியாலில் இருந்துச்சு. 11.50 பைசா ரியாலில் வந்து நான் எத்தனை மீன் வாங்கி விட்டுருக்கேன், இதில் எத்தனை மீன் இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸு எவ்வளோ வருதுன்ட்டும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. மாதிரி புது வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மறக்காமல் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் வீடியோஸை. எனக்கு பேசுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பேசுறதே கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு சாங்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ இப்போ பேசலான்ற ஒரு தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்காக. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.